டிப்ரெஷனில் அதிகமாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வருவீங்க அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போது எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சுன்னு விட்டுமானா அப்படியே வெளியே வருவேன். வெளியே வந்துட்டு ஏதோ ஷாப்பிங் போவேன் இல்லை மால் போவேன். தென் வந்து ஏதாவது சாங்ஸ் எதாவது இளையராஜா சாங்ஸ் இல்லை ஏஆர் ரஹ்மான் சாங் அப்படி கேட்டுகிட்டே கேட்டுகிட்டே அப்படியே கொஞ்சம் வாக் போவேன். அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்படியே நினைப்பேன். இல்லைனா ஏதாவது கோயிலுக்கு போய் என்னை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிப்பேன். ஸோ அப்படி நான் டிப்ரெஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். எனக்கு இதுமாதிரி அதிகமாக ட்ரெஸ்லேருந்து நிறைய டிப்ரெஷன் ஆகி அது ரொம்ப பிரச்சனையாக இருக்காங்க. சில பேர் சூசைடும் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம் நினைக்கிறீங்க? இந்த டிப்ரெஷன் ஆகி சூசைட் பண்ணுறவங்கள அது ஒரு முட்டாள்தனம் ஆக்சுவலாக. உங்களை இப்போ ஒரு லவ்வில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகுறீங்கன்னா உங்களை நம்பி பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? அதுதான் உங்கள் அம்மா அப்பாவை விட அந்த லவ்வர்ஸ் முக்கியம் கிடையாது. ஏன்னா உங்களை பெற்று வளர்த்து உங்களை இது பண்ணாங்க எல்லாமே உங்கள் அம்மா அப்பா தான். ஸோ லவ்வர்ஸ்க்காக என்றைக்குமே சூசைட் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? லவ் இதாகிடுச்சா ஒன்று கிடச்சிச்சா இன்னொன்று கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுக்காக யாரும் சோகமாக இது பண்ணி யாரும் சூசைட் அட்டன் பண்ணாதீங்க. ஓகே, என்னுடைய மெயின் இது அதான். அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க. அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? அதனால் தப்பான முடிவு எடுக்காதீங்க. நம்மளை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. இப்போ நம்ம எங்கேயாவது போகும்போது ஒருத்தவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டாங்களோ இல்லை இன்சல்ட் பண்ணிட்டாங்களோ அவங்க முன்னாடி நெக்ஸ்ட் டைம் நல்ல அப்படி ஒரு கெத்தாக இவங்க சம கேரக்டர் நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு பேர் எடுக்கணும் அந்த இன்சல்ட். ஸோ நம்ம இவங்களை இன்சல்ட் பண்ணிட்டோமேன்னு அவங்க திங்க் பண்ணி ஃபீல் பண்ணணும். அதுதான் ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அடி.